கடலூர் நகராட்சியில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி ஊழியர்கள் சாக்கடை கழிவுகளை அள்ளி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், வெறுங்கைகளால் கழிவுகளை அள்ளுவது விதிமீறல்னு சட்டம் போட்டாலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்த வண்ணமே தான் இருக்குது. இந்த பிரச்சனை அந்த கடலூர் நகராட்சியில எவ்வளவு காலமா நீடித்து வருது? இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலை? தமிழரசன், கடலூர் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2015 ஆண்டு ஏற்பட்ட கடும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது. தற்போது அதற்கான பணிகள் தான் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடலூர் நகராட்சி பகுதியில் சாக்கடை அள்ளும் பணி என்பது கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஜேசிபி மூலமாக அப்புறப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் திடீரென தற்போது மனிதர்களை வைத்து சாக்கடை அள்ளும் பணி நடைபெறுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பணிகள் என்பது நடக்கிறது. குறிப்பாக மஞ்சக்குப்பம் கடைவீதி பகுதியில் நடைபெறுகிறது. இந்த வழியாக தான் மாவட்ட ஆட்சியர் தினந்தோறும் சென்று வருகிறார். அந்த பகுதியில் தான் இதுபோல் ஒரு கொடூரம் நடைபெற்றுகிறது. நகராட்சி நிர்வாகமே கடந்த மாதம் வீட்டிற்கு ஒரு துண்டறிக்கை கொடுத்தது. அரசாணை 291 படி மனிதர்களை கொண்டு எந்த விதமான கழிவுகளும் அள்ளக்கூடாது. அப்படி அள்ள முயற்சித்தால் உரிய கவசங்கள் அளிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த கழிவு அலுவலர்களுக்கு உரிய காப்பீடு திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் அறிவுரைப்படுத்தப்பட்ட நகராட்சி ஊழியர்களையும் ஒப்பந்த ஊழியர்களையும் வைத்து தற்போது எந்த விதமான கவசமும் இல்லாமல் இந்த பணியை செய்வது கொடூரமாக ஒரு தகவலாக இருந்தது. நாம் அங்கு சென்று இந்த செய்தியை சேகரிக்க சென்றவுடனே அந்த ஊழியர்கள் நம்மிடம் பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். எங்களை பார்க்க நீங்களாக வந்தவர்களே, ஆனால் இந்த வழியாக செல்லும் அதிகாரிகளோ அரசு அதிகாரிகளோ எங்களை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்ற ஒரு தகவலை தான் தெரிவித்தார்கள். அதனால் முன் வந்து நம்மிடம் தகவலையும் தெரிவித்தார்கள். தமிழர் ஸ்ரீதர், எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாம ஊழியர்கள் சாக்கடை கழிவுகளை அள்ளும் இந்த காட்சி புதிய தலைமுறைக்கு கிடைச்சிருக்கு. அந்த காட்சிகளை நம்ம நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். இது குறித்து அந்த பகுதியில் இருக்கும் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க? குறிப்பாக கடலூர் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சாக்கடை என்பது பல ஆண்டுகளாக கழிவுநீர் வாய்க்காலாகவும் மழைநீர் வடிகளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தற்போதுதான் குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுவும் இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை. இந்த சாக்கடை பயன்படுத்தி தான் பெரும்பாலான கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. ஆனால் நகராட்சி ஆணையர் தற்போது சொல்லும் தகவல் என்பது ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. கடலூர் பகுதியில் இன்னும் பாதாள சாக்கடை திட்டம் முழுமை பெறவில்லை, முழுமையாக அது செயல்படுத்தப்படவில்லை. இந்த சாக்கடை வழியாக தான் பல வீடுகளிலிருந்து, பல குடியிருப்பு பகுதியிலிருந்து, பல்வேறு வணிக வளாகங்களிலிருந்து கழிவுகள் கொண்டு செல்லப்படுகிறது. அதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்ட அந்த வாய்க்கால்கள் தான் தற்போது ஊழியர்கள் இறங்கி பணியாற்றுகிறார்கள். அந்த நிறத்தை பார்த்தாலே தெரியும், பல ஆண்டுகளாக சீர் செய்யப்படாத அந்த கழிவுகள் தான் தற்போது கருப்பாக எடுத்து வெளியே கொட்டப்படுகிறது. அவர்கள் சொல்லும் போது எங்கள் காலில் செருப்பு கூட இல்லை. இதனால் இந்த கழிவுகள் இருக்கும் பல்வேறு துர்நாற்றங்கள் எங்களை மூச்சு திணற செய்கிறது. ஆனால் அதிகாரியிடம் சொன்னால் நீங்கள் கட்டாயம் வேலை செய்யும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். இல்லை என்றால் வேலை இல்லை என்ற ஒரு மிரட்டலையும் தெரிவிக்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் வேலை செய்ய தள்ளப்பட்டுகிறோம் என்று நம்மிடம் கண்ணீர் வடித்தார்கள். நகராட்சி நிர்வாகமே பலமுறை பல்வேறு விதமான எச்சரிக்கைகளை கொடுக்கிறது. கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் போது முறையாக அவர்களுக்கு உரிய கவசம் அளிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களுக்கு உரிய காப்பீடு திட்டத்தில் சேர்த்தவர்கள் மட்டுமே இதில் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் இதில் ஒப்பந்த தொழிலாளர்களும் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி ஒப்பந்த தொழிலாளர்களும் இருக்கிறார்கள். யூனிஃபார்மோடு இருப்பவர்கள் நகராட்சி ஊழியர்கள், மற்றவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் அழைத்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அவர்களும் சொல்கிறார்கள், எங்களுக்கு கை கிளவுஸாவது கொடுங்கள் என்று கேட்டோம். ஆனால் எந்த விதமான தகவலும் தெரிவிக்க அலட்சியப்படுத்துகிறார்கள். போய் வேலையை செய், சொன்ன வேலையை செய் என்று மிரட்டல் விடுகிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். இதைதான் நம்ம நேற்று ஆதாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கூறியது, இந்த தகவலை சொன்னால் அதிகாரிகள் மீண்டும் தங்களை மிரட்டுவார்கள் என்ற ஒரு தகவலை நம்மிடம் தெரிவித்தார். ஆனால் பாதுகாப்புக்காக எங்களுக்கு அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கின்ற வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இதுபோல் நடக்கிற சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு வேதனையை பொதுமக்களும் அமைப்புகளும் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க. ஸ்ரீதர், கட்டாயப்படுத்துறதாகவும் நிர்பந்திக்கிறதாகவும் மிரட்டுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு அவங்க முன் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதிகாரிகள் இதை மறுக்கிறாங்க. உண்மை நிலையை உயர் அதிகாரிகள் கண்டறிஞ்சு உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பலாம். இதில் செருப்புகள் இல்லாமல், நோய் தடுப்பு மாத்திரைகள், எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களுமே இல்லாமல் இவ்வளோ நாளாக அவங்க வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? குறிப்பாக ஒரு சில ஊழியர்கள் சொல்லும்போது
நாங்கள் இது வேலை செய்தால் மது கூட அடிமையாக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். அதில் இருக்கும் துர்நாற்றத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு மருந்து உரிய வழங்கப்படுவதில்லை, உரிய மாஸ்க் வழங்கப்படவில்லை என்ற ஒரு வேதனையை தெரிவிக்கிறது. இதனால் தங்கள் குடும்பமே தங்களிடம் நெருங்குவதற்கு கூட அச்சப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு தங்கள் மீது துர்நாற்றம் அடிக்கிறது. அதனால் நாங்கள் மேலாடை கூட அணியாமல் நாங்கள் பணியாற்றிவிட்டு அதன் பிறகு சுத்தம் செய்து கொண்டுதான் மேலாடை அணிந்து கொண்டு வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுகிறோம் என்ற ஒரு வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் உரிய கவசம் அளிக்க வேண்டிய நகராட்சி நிர்வாகம் எந்த விதமான கவசமும் அளிக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக அந்த மேற்பார்வையாளரிடம் நம்மிடம் கேட்டோம். மேற்பார்வையாளர் சொன்ன தகவல் இன்னும் அதிர்ச்சியாக இருந்தது. வேலை வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லும் வேலையை செய்ய வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் வேறு வேலையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மிரட்டுகிறார்கள். அதனாலேயே நாங்கள் இந்த வேலையை கட்டாயமாக செய்தாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்று வேலை செய்தால் எங்கள் குடும்பமே அழிந்து ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் இதுபோல் மோசமான வேலையை கூட நாங்கள் இறங்கி செய்கிறோம் என்று தெரிவித்தார்கள். பலருக்கு தோல் வியாதிகளோடு இதனால் வந்திருப்பதாகவும், இதற்காக அதிகாரியிடம் தெரிவித்தால் அதிகாரிகள் எந்த விதமான பதிலும் தெரிவிப்பதில்லை, உரிய மருத்துவ சிகிச்சையோடு அளிக்க முன்வருவதில்லை. இருந்த போதும் நாங்கள் பணியை தொடர வேண்டும் என்ற காரணத்தினால் தற்போது இந்த பணியை செய்து வருகிறோம். கிடைத்த வேலை செய்வதுதான் தங்களுக்கு கொடுத்த வேலை என்று தெரிவித்திருக்கிறார்கள் நகராட்சி ஊழியர்கள். தற்போது ஆணையர் சொன்ன தகவல் கூட நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட ரெயின்கோட் அதன் பிறகு தரவே இல்லை என்று ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நகராட்சி ஆணையர் கொடுத்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். இது எல்லாம் அதிர்ச்சியான தகவலாக தான் இருக்கிறது. ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் எத்தனை பேர் இந்த மாதிரி கழிவுநீர் வாய்க்கால சுத்தம் செய்யற பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? தம்பி தமிழ்தான், குறிப்பாக கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது இயற்கையால் இடர்பாடுகளால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம். இதனால் கூலி தொழிலாளர்களுக்கு அவ்வப்போது வேலைகள் கிடைக்காமல் தள்ளப்படுற. குறிப்பாக 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட தானிய புயல் கடலூர் மாவட்டமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அதனால விவசாய கூலி உள்பட அனைத்து கூலி வேலைகள் செய்வர்களுக்கு வேலையே கிடைக்காத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதனால் மாவட்டத்திலிருந்து பலர் வெளியேறி சென்று விட்டார்கள். அதனால் தற்போது கடலூர் மாவட்டத்தில் எந்த வேலை கிடைத்தாலும் செய்யும் நிலைக்கு பல ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதில் தான் தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டும் இந்த ஊழியர்களும் சிலர் குப்பங்குளம் பகுதியிலிருந்து இந்த வேலையை ஒப்பந்த அடிப்படையிலும், சிலர் நகராட்சி ஊழியர்களாகவும் நிரந்தர பணியாளராகவும் செய்து வருகிறார்கள். இதுபோல் தாழ்த்தப்பட்ட மக்களும், அது குறிப்பாக பின்தங்கிய மக்களும் இந்த வேலைக்கு தயாராக இருப்பதை தெரிந்து கொண்டு இவர்களை ஒப்பந்த அடிப்படையில் அழைத்து இதுபோல் சாக்கடை ஆளும் பணியை நகராட்சி நிர்வாகமே செய்திருப்பதுதான் தற்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுகிறது. இதில் குறிப்பாக நகராட்சி நிர்வாகமே 293 சட்டத்தின்படி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அறிவுறுத்தி அவர்களே இதை செய்ததுதான் மிகப்பெரிய எதிர்ப்பு பிரச்சனையை ஏற்பட்டது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 2 பேர் இதே போல் சாக்கடையை அள்ளும் போது 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் NLC நிர்வாகம் மூலம் கொடுக்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து இதை செய்யக்கூடாது தெரிவிக்கப்பட்டும் மாவட்ட நிர்வாகமே இதை செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்பட்டிருக்கிறது.